ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சிக்கன் ஹைதராபாத் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. சிக்கன் 2 கிலோ எடுத்திருக்கேன். தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னசீப்பு, பிரிஞ்சி இலை, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, வெங்காயம் பொரிச்சது, அதாவது வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதனுடைய எண்ணெய். இப்போ அந்த எண்ணெயும் நம்மளுக்கு தேவை, அதனால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு நான் 2 கிலோ அரிசிக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி மசாலா சேர்த்திக்கிறேங்க. 2 கிலோ அரிசிக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. 3 எந்த டேபிள் ஸ்பூன் எடுக்கிறீங்களோ அதே டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. இது சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதே மாதிரி கரம் மசாலாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள். இதெல்லாம் மசாலா சேர்த்து செய்யும் போது ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க, நல்லாவும் இருக்கும். பாருங்கள், பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், அதையும் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்திக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நான் 2 கிலோ உண்டான மெஷர்மெண்ட்டு தாங்க சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லை காரம் வேணும்னா நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்திக்கிறேன். நம்ம சாதத்துலேயும் உப்பு சேர்த்தி வடிக்கணும், அதனால் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் 7 டேபிள் ஸ்பூன், எந்த டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுக்கிறேனோ ஒரே டேபிள் ஸ்பூன் அளவுக்குள்ள தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். அளவுகள் எல்லாமே பாருங்கள். இப்போ மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா இதை நல்லா கலந்துட்டு நம்ம சேர்த்தும் போது ஈவனாக ஒரே பக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள் 2 கிலோ சிக்கன் நல்லா கழுவி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வடிச்சிட்டு சேர்த்திக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு உண்டான பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 5 டேபிள் ஸ்பூன், பாருங்கள் ஒரே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சொல்கிறேன். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நம்ம அரிசி வடிக்கும் போது போடணும், அதனால் 5 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ பாருங்கள், நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த மசாலா சிக்கனோட சேர்த்திக்காங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு கலக்க வேண்டாம், ஃபஸ்ட்டு மசாலா சேர்த்திக்கலாம். மசாலா சேர்த்துட்டு இது கூடவே பச்சை மிளகா அப்படியே கீராமல் அப்படியே முழுசாகவே சேர்த்திக்கலாம். ஒரு 7 மிளகா சேர்த்திருக்கேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா கட் பண்ணது சேர்த்திக்கலாங்க. சேர்த்திக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம், முழு எலுமிச்சம்பழம் 1 போதும். தக்காளியெல்லாம் இதுக்கு இந்த பிரியாணிக்கு தக்காளியே தேவைப்படாதுங்க. தயிரும் எலுமிச்சம்பழம் மட்டும்தான் இதுக்கு தேவை. அது எலுமிச்சம்பழமும் 1 தாங்க சேர்த்திருக்கேன். இப்போ பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன் இந்த அன்னாசிப்பூ, அதாவது ஒரு 2 அன்னாசிப்பூ, ஒரு 4 கிராம்பு, 4 பட்டை, ஒரு 2 அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை ஒரு 2 பீஸை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொரிச்ச எண்ணெயை அதே சேர்த்திக்கலாம். ஒரு 150 ml எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஏன்னா இந்த கறியோடு நல்லா ஊறி வரணும். இப்போ இதை சேர்த்துட்டு தயிர் ஒரு 1/2 லிட்டர் தயிர், பேக்கெட் தயிர் அப்படியே 1/2 லிட்டர் அப்படியே சேர்த்திக்கிட்டேங்க. புளிக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க, நார்மலாக இருந்தால் கூட போதும். இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட இந்த சிக்கனை நல்லா பெரட்டி விட்டுருங்க. எல்லா பக்கமும் ஈவனாக காரம் உப்பு எல்லாமே கலந்து நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா ஊறணும். இது ஒரு மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா அதனுடைய மசாலாலாம் ஃபுல்லாக அந்த சிக்கனில் ரெடி ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், இதை நல்லா மசாலா கலந்து விட்டுட்டு நான் வெங்காயம் பொரித்து எடுத்திருக்கேங்க. எண்ணெயில் பொரித்து எடுத்திருக்கேன். அதாவது 1 கிலோவுக்கு 600 கிராம் வெங்காயம். நீங்கள் 1/2 கிலோ கூட சேர்த்திக்கலாம். நான் 2 கிலோவுக்கு நான் 1 கிலோ 200 கிராம் வெங்காயத்தை நல்லா பொரித்து எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்ட பிறகு சுற்றி வலிச்சு விட்டு தட்டு போட்டு மூடி நல்லா 1 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருங்க. அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த பக்கம் ஒலை வச்சுட்டேன். 1 மணி நேரம் கழித்து இந்த பக்கம் ஒலை வச்சுருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசியை ஊற போட்டுருங்க. பாசுமதி அரிசி எடுத்துருந்தேன். இப்போ இந்த தண்ணியில் ஒலை கொதிக்கிற தண்ணியில் நான் பட்டை, அதாவது அதே மாதிரி ஒரு 2 பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு 2 பிரிஞ்சி இலை, இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க. ஒரு அன்னாசிப்பூ போதும். உப்பு தேவையான அளவு இந்த தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். எண்ணெய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா, அதாவது ஒரு பாதி கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதிலே சேர்த்திருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வரும்போது இப்போ அரிசி பாருங்கள், நான் கழுவி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தாங்க ஊற வச்சேன். அது வீடியோ ஸ்லிப்பு கட் ஆகிடுச்சு, சாரி. இது பாசுமதி அரிசி தாங்க எடுத்திருக்கேன். பாசுமதி அரிசி இந்த மாதிரி வடிச்சிட்டு தான் செய்யணும், இல்லைன்னா குழஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், அரிசியெல்லாம் நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்திக்கிட்டேன். உப்பு நம்ம பார்த்துட்டு சேர்த்திக்கணுங்க. ஏற்கனவே நம்ம அதில் உப்பு சேர்த்திருக்கோம் அதிகமாக தான். அதனால் அந்த மசாலாவோட இந்த ரைஸ் கலந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு டேஸ்ட் வைஸ் கரெக்டாக இருக்கும். அதனால்
பார்த்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே அரை உப்பு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் நம்ம அடுப்பை மாற்றி வச்சுட்டேன், சாதம் வேகட்டும். இந்த பக்கம் நம்ம மசாலா பெரட்டி வச்சோம் பார்த்திங்களா, சிக்கன் இந்த மசாலாவோட இதை தூக்கி அப்படியே அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ரொம்ப நேரம்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சாதம் வடிக்கிற டைமில் கரெக்டாக இதில் நம்ம எடுத்து போட்டு தம்முட போகிறோம், அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்போ நல்லா சாதம் வெந்துருச்சான்னு ஒரு தடவை கலந்து பாருங்கள். ஒரு நிமிஷத்தில் சாதம் வெந்துருங்க. ஒரு 40% குக் ஆனால் போதும், ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது சிக்கன் வேகாமல் தான் இருக்குது, அதனால் இந்த சாதம் பாதி இதோட குக் ஆகும்போது நம்மளுக்கு அது கரெக்டாக ஈக்குவலாக வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஜல்லடை ஓட்ட ஜல்லடை இருக்கிற பாத்திரத்தை நல்லா அப்படியே ஈஸியாக எனக்கு எடுக்க வருது. அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஜல்லடையை வச்சுட்டு கூட நீங்கள் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து அரிசி சேர்த்திக்கலாம். நான் இந்த மாதிரி அள்ளி சேர்த்திக்கிறேன். இப்போ அரிசி பாருங்கள், நல்லா தண்ணி வடிச்சிட்டு அப்படியே சேர்த்திக்கோங்க. மீதி இருக்கிறதையும் தண்ணி வடிக்கிறேன் பாருங்கள், ஒரு கிண்ணத்தில் வச்சு. இப்போ மீதி இருக்கிற அரிசியை தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு அப்படியே சேர்த்திக்கலாம். தண்ணி எதுவும் இல்லைங்க, மசாலாலையும் தண்ணி இல்லாமல் தான் இருக்குது, நம்ம தண்ணி சேர்த்தணும். இப்போ இது கலர் கொடுக்கறதுக்காக நான் குங்குமப்பூ சேர்த்திக்கிறேங்க. ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்திக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இருக்குது, அதனால் சும்மா ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நல்லா கொஞ்சம் குங்குமப்பூ தூவி விட்டுக்கிறேன். அதனுடைய ஃப்ளேவர் அந்த கலரை நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை ஒரு சிலர் தண்ணியில் கரைச்சி கூட சேர்த்திக்குவாங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக நம்ம நறுக்கி வச்சுருக்க மீதி இருக்கிற பேலன்ஸில் இருக்கிற கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை தூவி விட்டுருங்க. தூவி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பாதி வெங்காயம் தான் நம்ம சேர்த்திருந்தோம் பொரிச்சது. மீதி வெங்காயத்தை கடைசியாக இந்த மாதிரி மேலாக்கா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, அருமையாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் தம் விட போகிறேன். இதில் தண்ணி எதுவுமே இல்லைங்க, நம்ம சிக்கனும் வேகணும், அதுக்காக தண்ணி ஒரு 5 கரண்டி, குழிக்கரண்டி மாவு கரண்டி, பெரிய கரண்டியில், அதாவது ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி அப்படியே தெளித்து விட்டுக்கிட்டேன். சேர்த்துட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எல்லா பக்கமும் சுற்றி படுற மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போது துணி போட்டு தம்மு விட்டுறலாம். ஏர் வெளியே போகாத இருக்கிற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா ஏர் வெளியே போச்சுன்னா நம்மளுக்கு தம்மு ஒழுங்காக ஆகாது. இந்த மாதிரி துணி போட்டுட்டு ஒரு தட்டு போட்டுருங்க. தட்டு போட்டுட்டு இப்போ பாருங்கள், நான் தோசைக்கல் வைக்கிறேன். ஏன்னா அந்த ஃப்ளேம் ஃபுல்லாக ஹீட் அதில் ஏறாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும். அதனால் தோசைக்கல் வச்சு அடுப்பு நேராக தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா தோசைக்கல் சூடேறல, அதனால் நான் இந்த மாதிரி நேராக வச்சுருக்கேன். தோசைக்கல் சூடேறதுக்கு 1 நிமிஷம் போல் இருக்கட்டும். அடுப்புக்கு மேலே இந்த சட்டிக்கு மேலே தம் விடுறதுக்கு ஒரு கல், அதுக்கு மேலே இந்த வடித்த தண்ணி, சுட தண்ணி இருக்குது, அதை அப்படியே தூக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், அடுப்பு நேராக இருக்குது. இப்போ ஒரு நிமிஷம் போல் நல்லா கல் சூடேறிடுச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப சிம்மில் வச்சுருங்க, அனல் அதிகமாக இருக்க வேண்டாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 40 நிமிஷம் தம் விட்டுறணுங்க. இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுறலாங்க. ஏன்னா மதியம் லஞ்சுக்கு இது கரெக்டாக சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். 40 நிமிஷம் தம் விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம சேர்த்துன வெங்காயம்லாம் சூப்பராக அப்படியே செவேன்னு வாசத்தோடு இருக்குது. கம்மன்னு வாசம் வருது பாருங்க. அதனுடைய ஃப்ளேவர் பாருங்கள். அந்த ஒயிட் ரைஸும் அந்த கலர் ரைஸும் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு தடவை அப்படியே கிளறி விடுங்க. ரொம்ப கிளறணும்னு அவசியம் இல்லைங்க. சாப்பாடு போட இந்த கீழே இருக்கிற மசாலா பீஸோடு எடுத்திங்கன்னா மசாலாவோட வரும். மேலே இருக்கிற அந்த ஒயிட் ரைஸோட இந்த மசாலா சேரும் போது நல்லாயிருக்கும். கலந்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சும்மா அட்டகாசமான நம்மளுடைய ஹைதராபாத் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அருமையாக டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. காரம் மட்டும் பார்த்து நீங்கள் சேர்த்திக்கலாம், உப்பு காரம் பார்த்து சேர்த்திக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷு கொஞ்சமாக தயிர் பச்சடி எடுத்திருக்கேன். ஆனியன் சாலட் சேர்த்துட்டு அவ்வளோதாங்க. சும்மா லெக் பீஸ் எல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு, அருமையாக இருக்குது. எவ்வளோ நேரங்க வீடியோ பார்த்துட்டே இருக்கிறது, சீக்கிரமாக எல்லாருமே சாப்பிட்லாம், சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாத்திரத்தை அப்படியே நடு வீட்டில் கொண்டு வச்சுட்டு அப்படியே உட்காந்து எல்லாமே போட்டு சாப்பிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சட்னி. இதுக்கு இன்றைக்கி ஸ்வீட் நான் கடலைப்பருப்பு பாயசம் செஞ்சுருந்தேன், அருமையாக இருந்தது. தயிர் பச்சடியோடு பாருங்கள், எல்லோரும் நாங்கள் உட்காந்து சாப்பிட உட்காந்துட்டோம். வாங்க சாப்பிட்லாம். அருமையாக நல்லா டேஸ்ட்டான நம்மளுடைய சிக்கன் ஹைதராபாத் பிரியாணி ரெடி. சிக்கன் பிரியாணி ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.